ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜோதி சிஸ்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டாரோட வந்து பர்த்டே விஷ் பண்ணுங்கள், நான் யார்கிட்டையும் கேட்டதில்லை, விஷ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது எல்லாமே நான் வந்து பண்ணுவேன் சிஸ்டர். இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே இல்லைங்களா, நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நம்ம விஷ் பண்ணலாம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஜினிகாந்த் சார். நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய அங்கிதா சிஸ்டர் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் அங்கிதா சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாம். இது நேற்று புதன்கிழமைக்கு எடுத்த வீடியோ. காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9-9:30 மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இன்றைக்கி எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெசிபியும் வந்து நான் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்புறம் இதில் 1-2 கிச்சன் டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ரெகுலராக சொல்கிறது தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் ரெகுலராக சொல்லிகிட்ருக்கேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு தெருவாசல் வேலையை தான் வந்து பார்த்தேன். பாப்பா வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே பெருக்கிட்டு போயிட்டேன். நான் தண்ணி தெளித்து கோலம் போடுறது மட்டும் தான் என்னுடைய வேலை. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன் ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீனிங் பண்ணுற வேலை இருக்குது. அதை நான் இன்றைக்கி காலையிலே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த மந்த் வந்து மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிற அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து நான் விலைக்கு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ண போகிறதில்ல. இப்போ காலியாகிறத மட்டும் எடுத்து நான் சிங்கில் வந்து போட்டு விட்டுருக்குறேன். இன்றைக்கி சமையல் வேலைக்காக ரொம்ப சிம்பிளுங்கிறனால நான் இன்றைக்கி காலையில் சமையல் வேலையை பார்த்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து கழுவி வச்சிட போகிறேன். நான் கீழே போய் குழம்பு போட்டுட்டு வரதுக்குள்ளே சாதனா பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. அது குடிச்சிட்டு தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். மழை வர மாதிரியும் வந்து இருக்குது. கரண்ட் வந்து போயிடுச்சு. இடையில வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே பிளான் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்ட்டு. இன்றைக்கி 2 வேளைக்குமே வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி தான் வந்து பண்ணுறேன். பன்னீர் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாமே வதக்கிட்டு அரைச்சிட்டு தான் வந்து பண்ண போகிறேன். அதை வதக்கிட்டு இருக்கிற சைட் கேப்பில் பன்னீரை வந்து நான் தோசைக்கல்ல வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிரேவியில் கடைசியாக வந்து சேர்க்குவேன். அதை வதக்கி வச்சுருக்கிறது ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு திருப்பி வந்து வானலில் எண்ணெய் சேர்த்து இந்த பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் அரைச்சி உழுதி வந்து சேர்த்துட்டு அது கூடவே இந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கொதிக்க விட போகிறேன். கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கிட போகிறேன். இடையில கரண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு அது சரியாக வீடியோ எடுக்க முடியல. அது கொதிச்சிட்டு இருக்கிற கேப்பில் சும்மா தானே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கில் இருந்த பாத்திரம் அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து கழுவி வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து வெய்ய காய போகிறது கிடையாது, ஏன்னா மழை வரும்னு வர சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வாளியில் ஸ்டோர் பண்ணி வச்சதோடு சரி, இன்னும் வந்து பாக்ஸில் கொட்டி வைக்கல. சரி இன்றைக்கி அந்த வேலையை பண்ணிடலாமே அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி சமையல் வேலையை ரொம்ப சிம்பிளாக வந்து நான் இன்றைக்கி பிளான் பண்ணிக்கிட்டேன். என்னோடய கிச்சன் வேலையை வந்து கிச்சன் வேலையும் பண்ண மாதிரி இருக்கணும், கிச்சன் வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி வந்து பிளான் பண்ணுறது. சமையல் செய்யும் போது கிடைக்கிற கேப்பில் வந்து சிங்கில் பாத்திரம் கிடந்தாலும் விளக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் சிங்கில் ரொம்ப பாத்திரம் சேராமலே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முதல் நாளே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுனால காலையில் எழுந்து டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே வரும்போது கிச்சன் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். எனக்கு சமையல் வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறாங்க அதை நீங்கள் முதல் நாளே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்து வந்ததுமே கடகடன்னு உங்களுடைய சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரமாக வந்து வேலையை முடிக்கலாம். சப்பாத்தி பன்னீர் கிரேவி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா பசங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் போட்டு விட்டுட்டு திருப்பி மீதி இருக்கிற கிச்சன் வேலையை வந்து எப்போதுமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மிச்சம் மீதி இருக்கிற மீந்ததெல்லாம் வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றிட்டு அதையும் வந்து விளக்கி வச்சுட்டு கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து கழுவி விடுற மாரி இருந்தால் கழுவி விட்டுருவேன், இல்லாட்டினா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விடுவேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தி ஒரு சைடு போட்டதுனால கழுவி தான் விடுற மாதிரி இருந்தது. மேக்ஸிமம் சிங்க் சைடு தான் வந்து போட்டு விடுவேன், எனக்கு கழுவி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால அந்த சைடு தான் சப்பாத்தி போட்டுப்பேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறத வந்து காமிக்கிறேன். எந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் பசங்களை வந்து எழுந்திரிச்சிடுவாங்க. 2 பேரும் வந்து ஒருத்தங்களாம் வந்து குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக தான் நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகுவேன். அதுக்கு முன்னாடி வந்து பசங்களுக்கு வந்து லஞ்செலாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அவள் வந்து சாதனா வந்து வந்தான்னா லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்கிறது, தண்ணி முண்டு வைக்கிறதுலாம் அந்த வேலையை அவள் பார்ப்பான். இன்றைக்கி வெற்றிக்குடிக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொய்யாக்காய் தான் வந்து வச்சுருந்தேன். சப்பாத்தினால எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து என்னை தவிர 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. 3 வேலையும் வச்சாலுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாளாவது இல்லை 2 நாளாவது பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் பசங்களுக்கு. அவங்களுக்கு வந்து சப்பாத்தினா கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். மற்றபடி இந்த இட்லி சாம்பார்லாம் வச்சா கொடுத்து அனுப்ப மாட்டேன். அவங்களுக்கு தனியாக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதேமாரி சப்பாத்தி வந்து கொடுத்து அனுப்புகிற அன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக வீட்டில் வந்து சாப்பாடு ஏதாவது செஞ்சுருவேன். பார்த்திங்கன்னா நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். வெற்றிக்குட்டியை ஃபஸ்ட்டு வந்து கிளப்பி விட்டுட்டோம்னா அவள் வந்து ஷூ போட்டு ரெடி ஆகி இருப்பான். நான் குளிச்சுட்டு இருக்கிற கேப்பில் சாதனை அவள் வந்து ரெடி ஆகிட்டானா மற்ற அந்த லஞ்சில் எடுத்து வச்சுட்டான்னா 2 ரூமில் இருக்கிற பெட்டில் வந்து அடுக்கி வைக்கிறது முடிஞ்சால் வந்து பெருக்கி தள்ளுவா. இல்லைன்னா வந்து அந்த ரூமை மட்டும் வந்து பெட்டு சரி பண்ணி கொடுத்துருவான். ஒவ்வொரு நாளைக்கு வந்து செஞ்சுருவான். ஒவ்வொரு நாளைக்கு அவள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டான்னா அப்புறம் நான் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேலைகளை நான் செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் மாற்றி தான் வந்து 2 பேருமா தான் சேர்ந்து செய்வோம். அவங்க காலையில் ஒரு 7 இல்லை 7:10க்கு அவங்க கிளம்பிடுவாங்க. பசங்களை வந்து நான் கூட்டிகிட்டு நானும் ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து ஒரு 8:20 இல்லை 25க்கு வந்து கிளம்புவேன். பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு எப்போதும் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவேன். பசங்களை விடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. மழை வர மாதிரியே இருந்தது. நல்ல வேளை பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது தான் செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எப்போதுமே வண்டியில் வந்து ஜர்கின் வச்சுருப்பேன். நல்ல வேளை ஜர்கின் இருந்தது. போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் மழையில் நனைஞ்சிட்டே தான் வீட்டுக்கும் வந்துட்டேன். செம்ம மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நேற்று நைட்டு வந்து துணி துவச்சி மேலே மாடியிலையும் வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து மழை வரும்னு தெரிஞ்சதுனால காலையில் காற்றடிக்க ஆரம்பித்ததுமே நான் சாதனை எடுத்துகிட்டு வந்து போட சொல்லிட்டேன். அவளும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அந்த துணி மடிக்கிற வேலையை வந்து பார்க்கணும். இந்த வாரத்தில் வந்து மழை இருக்குதுன்னு வந்து நியூஸில் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மழையை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு வரைக்குமே மழைக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லைங்க. காலையிலேருந்து லைட்டாக காற்றடிக்க ஆரம்பிச்சது. மூடின மாதிரியே தான் இருந்தது. ஆனால் கிளைமேட் செம்மையாக ஜில்லுன்னு இருந்தது. ஆனால் செம்ம மழை அடிச்சதுங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சாரல் அடித்து வீட்டுக்குள்ளே வரைக்குமே லைட்டாக வந்து தண்ணி வந்துருந்தது. அந்த கேப் வழியாக லைட்டாக அந்த டோருக்கும் கீழே அந்த நிலவாசலுக்கும் லைட்டாக கேப் இருக்கும். தண்ணி உள்ளே லைட்டாக வந்துருந்தது. அந்தளவுக்கு மழை பெஞ்சிருந்தது. வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த மஸ்கிட்டோ நெட்டெலாம் நனைஞ்சிருந்தது. அந்த நனையாத அளவுக்கு வந்து ஸ்க்ரீன்லாம் எடுத்து பின் போட்டு விட்டுருந்தேன். அவங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது. வரும்போதே லைட்டாக நனைஞ்சது. நான் ஜர்கின் போட்டிருந்தாலுமே கீழே வந்து முட்டி கீழெலாம் வந்து சாரிலாம் நனைஞ்சிச்சு ஒரு மாதிரி நசுன்ட்டு இருந்ததுனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வேலைகளை நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக எதனாவது ஒரு வேலைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏதாவது க்ளீனிங் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பேன். அது அப்படியே வந்து அந்த மந்த் வந்து ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய மந்த்லி க்ளீனிங் தான். கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப்லாம் வந்து மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா ஒவ்வொரு மாதம் வந்து ஃபுல்லாக விளக்கிட்டு காய வச்சுட்டு ரீஃபில் பண்ணுவேன். இந்த தடவை அப்படி வந்து பண்ணலை. எது வந்து காலியாகுதோ அதை மட்டும் தான் வந்து விளக்கிட்டு காய வச்சுட்டு ரீஃபில் பண்ண போகிறேன். இன்றைக்கி அதை தான் வந்து பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் வெயில் எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாது. நாள் தள்ளி போயிட்டே இருக்குது. அப்புறம் அடுத்தடுத்த வேலைகள்லாம் வந்து நிற்கிது. அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டுக்கு வந்ததுமே வீடு மட்டும் பெருக்கி தள்ளுற வேலை மட்டும் தான் பேலன்ஸு. சாதனா கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துணி எடுத்து அந்த போட்டுட்டா, ஷோஃபாக்கு கவர் போட்டு விட்டுட்டா, 2 ரூமில் இருக்கிற பெட்டையும் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டேன். பெருக்கி தள்ளுறதுக்கு அவளுக்கு டைம் இல்லை. அந்த வேலையை தான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். டிவியில் வந்து எனக்கு பிடிச்ச அந்த பிக் பாஸ் போட்டு விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே தாங்க என்னோடய வேலையை வந்து பார்ப்பேன். எனக்கு வேலை செய்கிற அந்த டென்ஷன் அலுப்பே வந்து இருக்காது. கடகடன்னு எனக்கு வேலை ஆகிடும். நான் எப்போதுமே ஒரு பிளானிங் வச்சு தாங்க வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த வேலையை வந்து நான் செஞ்சு முடிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் அந்த வேலையை வந்து டைமிங் வச்சு தான் வந்து செய்வேன். இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங்க்கு வந்து முடிக்கணுன்ட்டு பிளான் பண்ணுவேன். நான் அதுமாரி பிளான் பண்ணுறதுனால தான் எனக்கு வேலைகள் வந்து ஆகுது. மெயினாக வந்து நம்ம இந்த வேலைகளை செய்யணுங்கிற மனசு வந்து நம்ம வச்சாதாங்க அந்த வேலையை வந்து நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். சில வேலைகள் செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அலுப்பாக சோம்பேறித்தனமாக தாங்க இருக்கும். அந்த வேலைகள் எல்லாமே இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலாம்னு அப்படியே தள்ளி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் கண்டிப்பாக அந்த வேலையை வந்து செஞ்சுருவேன். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 2 ரூமில் இருக்கிற ஷெல்ஃபு பசங்க ட்ரெஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கலைச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும். இந்த 2 வேலையுமே வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பு போடுவேன். இன்னும் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து பண்ணலை. அது இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போயிட்டே தான் இருக்குது. என்னால் ரொம்ப அசிங்கமாலாம் இல்லை, கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு தான் இருக்குது. அது ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு தான் வந்து அது செய்யணும். வீடு பெருக்கி தள்ளிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ்லாம் விளக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வெயில் இருந்தால் வெளியில் காய வச்சுருந்துருக்கலாம். வெயில் இல்லைங்கிறனால ஹால்லே வந்து ஒரு துணியை போட்டு கவுத்து வச்சுருக்கிறேன். இடையில வந்து ஒரு தடவை நிமித்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு தான் வந்து மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ரீஃபில் பண்ண போகிறேன். காலையில் கிச்சன் வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து பசங்களெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும் போது தான் அந்த விலைக்கு வச்சுருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே ஒரு தடவை வந்து தொடச்சி விட்டுடுவேன். அப்போ தான் வந்து பார்க்க நல்லா பளிச்சுன்னு அழகாக வந்து இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் கடைசியாக தான் வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி சப்பாத்தி வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. ஒரு 2 சப்பாத்தி ஆகிற மேலே தான் மாவு எனக்கு எடுத்து வச்சுருந்தேன். அது நின்றுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்ததுனால ஒரே சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் கடைசியாக தான் நான் சாப்பிடும்போது ரொம்ப நேரம் நின்றுட்டு எல்லாருக்கும்
சுட்டுட்டு இருக்கனால நான் எனக்கு அப்படியே 2-3 சுடுறதுக்கு பதிலாக ஒரே இதாக சுட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுப்பேன். சாப்பிட்டதுக்கப்புறமா நான் எப்போதும் உடனே போய் படுக்கவும் மாட்டேன். அடுத்து ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை வந்து பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்ப்பேன். இன்றைக்கி துணி மடிக்கிற வேலை இருந்ததுனால அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது நேற்று நைட்டு வந்து போட்ட துணி எல்லாமே நல்லா இந்த காற்றுட்டு நல்லா காஞ்சிருச்சு. இதுமாதிரி மடித்து வச்சிடணும். இன்னும் வந்து கொஞ்சம் துணி வந்து சேர்ந்துருக்குது. கரண்ட்டும் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. பார்த்துட்டு தான் வந்து மிஷினில் வந்து போட்டு விடணும். இன்னொன்று எனக்கு செய்ய பிடிக்காத வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி மடிக்கிறது தான். மேலேயே காய வச்சுருந்தேன்னா அப்படியே வந்து பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேலே மடிச்சுட்டு வருவேன். எனக்கு அப்போ ஒன்றும் வந்து தெரியாது. கீழே எடுத்தாந்து வந்து போட்டுட்டேன்னா அது 2-3 நாள் ஆனாலும் அப்படியே தாங்க வந்து கிடக்கும். எனக்கு அது மடிக்கணுன்னே வந்து தோணாது. கொஞ்சம் அலுப்பாகவே இருக்கும், பிடிக்காது எனக்கு. எனக்கு வேறு வழி இல்லை, சரின்ட்டு மடிச்சிடலாமே அப்படின்ட்டு தான் அந்த துணி மடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த வேஷ்டி வந்து கிழிஞ்சு போச்சு, கொஞ்சம் மக்கி போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வேஷ்டி எடுத்து. இதுமாரி கிழிஞ்சிடுற துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிடி துணிக்கு தான் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இதேமாதிரி வந்து அதை கட் பண்ணி எடுத்து வைக்கணும், அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு மற்ற துணியில் வந்து மடிச்சிட்டு இருந்தேன். அதுமாரி என்னுடைய சில சுடிதார்லாம் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அதோடய ஷால் வந்து தூக்கி போட மாட்டேன். காட்டன் ஷால்லாம் அதெல்லாம் நான் மேக்ஸிமம் டவல் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக அந்த ஷால் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுமாரி நிறைய ஷால் வந்து இருக்குது. இந்த கிழிஞ்சு போன டாப்பு பேண்ட்லாம் பிடி துணிக்கு வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். துணி மடிச்சாச்சு, அதை அப்படியே சோஃபாவில் தாங்க வச்சுருக்கிறேன், எடுத்து வைக்கல. அது சாதனை வந்து ஈவினிங்காக வந்து எடுத்து வச்சுப்பேன். பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு 9-9:30 வரைக்குமே எனக்கு இந்த வேலைகள் தாங்க வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது இருந்தால் பார்ப்பேன், எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணுவேன். இன்றைக்கி போடுற வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணவே இல்லை. இனிமேல் தான் வந்து அதை வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். எனக்கு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 2 hours ஆகும். அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இந்த கிச்சனில் அந்த மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வைக்கணும், அந்த வேலைகள்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். மழை விடவே இல்லைங்க, நல்லா பெஞ்சிட்டே தான் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இதோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த விளாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இல்லை நான் சொல்லியிருக்கிற 1-2 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.